Come. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாள்ல பிக் பாஸ் தொடங்க போகுது. எப்பவுமே பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்னன்னு தெரியல. பிக் பாஸ் டீமும் மெனக்கெட்ட மாதிரியே தெரியல. ப்ரோமோஸ்லாம் ரொம்ப சப்பையா விட்டது தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்ல யாரெல்லாம் வரப்போறாங்கன்ற மாதிரி நீங்க நிறைய லிஸ்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்ல டாலின்றவங்களோட பேர் திரும்ப திரும்ப இப்போ அடிபட்டு இருக்கு. டாலியா டோலியான்னு தெரில. அவங்க வரப்போறாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. குக் வித் கோமாளியில இவங்க வந்திருப்பாங்க. அந்த ஷோ மூலியமா தான் டாலி யாருன்றது எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆக்சுவலா விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராடக்ட்டை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ஷோ தந்தாங்கன்னா இன்னொன்று ஷோல டக்குன்னு அவங்கள புக் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி குக் வித் கோமாளியிலிருந்து இந்த பிக் பாஸ்க்கும் அவங்கள கூட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வரப்போற எல்லாருமே பாருங்க விஜய் டிவி ப்ராடக்டா தான் இருக்காங்க. ஏறக்குறைய லிஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதில் 25 பேர் எடுத்துக்கிட்டா ஒரு 20 பேர் இவங்க சேனலை சேர்ந்தவங்களாவே தான் இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நமக்கு பெருசாக எதுவுமே தெரியல. இவங்க உள்ளே போய் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றது போக போக தான் தெரியும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஃப்ளூயண்ட்டாக தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ லாங்குவேஜ் ரிலேட்டடாக இவங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது சுனிதா ஃபேஸ் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி சில பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும்.